ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெடுத்தல். பர்சனாலிட்டி என்பது பார்த்திங்கன்னா ஆளுமை. அடுத்தது இரு பொருள் தருக. மாலைன்றது பூ மாலையை குறிக்கும், மாலை பொழுதை குறிக்கும். அடுத்த கேள்வி, குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. ஆறு. அருனா வெட்டுதல் பொருள், ஆறுன்றது நதியை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, வெட்டுதல் நதி. அடுத்த கொஸ்டின், வழுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோட்டம் என்பர். தென்னந்தோட்டம்னு அதை சொல்ல மாட்டாங்க. தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு என்பர். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குது. அடுத்து தென்னை மரங்கள் தென்னங்காடுன்னு சொல்ல மாட்டாங்க. கடைசி ஆப்ஷனில் தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னங்கூட்டம் என்பர், அதுவும் கிடையாது. ஸோ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, தென்னந்தோப்பு. இதுதான் கரெக்டு. அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். இதற்கான வினா பார்த்திங்கன்னா கல்வியில் பெரியவர் யார்? அடுத்த கொஸ்டின், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வினை என கண்டறிக. ஒரு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், அப்போது இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிறவினை. அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான். இது பார்த்திங்கன்னா தன்வினை தொடர். அடுத்த கேள்வி, சரியான ஊர் பெயரின் மறு எது? கொடுத்துருக்க ஊர் பெயருடைய மறுவில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி, புதுச்சேரி புதுவைன்னு வரணும். ஸோ இது தவறானது. புதுக்கோட்டை, புதுவைன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் புதுகைன்னு வரணும். ஸோ இதுவும் தவறு. உதகமண்டலம், உதகை, இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கும்பகோணம், கும்பைன்னு கொடுத்துருக்காங்க, குடந்தைன்னு வரணும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி, உதகமண்டலம், உதகை. அடுத்த கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதின்றது கலை, சின்னலை உள்ள கலை தான் வரும். பெரிய லை கலை வராது, கழை வராது, தழையும் வராது. அடுத்த கொஷின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. இதை பார்த்தோன்னே சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா உயிரெழுத்து அப்படின்னு சூஸ் பண்ணிடுவாங்க, இல்லை பகிர்ந்து கொடு அப்படின்னு சூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே கேட்கிறது தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பகிர்ந்து கொடுலாம் கரெக்டாக இருக்கும். ஒரு வகை பூச்சின்னு வரும், ஒரு வகை பறவைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் முற்றிலும் தவறாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான், அணிகலன். அடுத்தது பிரித்து எழுதுதல். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செந்தமிழை பிரித்தோம்னா செம்மை கூட்டல் தமிழ். அடுத்த கேள்வி, ஊர் பெயர் மறுவை கண்டறிக. மன்னார்குடியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மண்ணை. குடந்தைன்றது கும்பகோணம், சைதைன்றது சைதாப்பேட்டை, நெல்லைன்றது திருநெல்வேலி. அடுத்த கேள்வி, பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யாருடைய படைப்புகள்? பாரதிக்கு பின் பார்த்திங்கன்னா பிச்சமூர்த்தி கவிதைகள். அடுத்த கேள்வி, சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா கண்ணதாசன். அடுத்த கேள்வி, உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம், பித்தம், சீதம் இம்மூன்றின் டேஷ் காரணமாகும். ஆன்சர் சமநிலை. இது மூன்றுமே சமநிலையாக இருந்தால் தான் உடல் உறுதியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 15 கொஷின்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.